ஓகே குட். ஸோ நம்ம வந்து இப்போ ஜாம் எக்ஸாம் நீங்கள் பிப்ரவரி மந்த் எல்லாரும் முடிச்சிங்க இல்லையா? ஸோ நம்ம பேட்ச்ல இருந்து எல்லாருமே ஐ திங்க் யூ ஆல் ஹவ் கிவன் யுவர் மேக்ஸிமம் எஃபர்ட். ஓகே, ஐ வில் நோ தட். ஸோ எல்லாரும் உங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக கொடுத்தீங்க. ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதாவது இப்போ எவ்ரிவன் டர்ன் ஆன் எ கேமரா. எஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு. ஸோ நம்ம மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் சில பேருக்கு வந்திருக்காது. ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் இது. அண்ட் இதுலேருந்து எப்படி நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத வி வில் see in this discussion. ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் சொல்லியிருந்தது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அக்செப்ட். இல்லை இதெல்லாம் என் மார்க் கிடையாது அப்படின்றது வேற, நம்ம அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஆனால் யூ நீட் டு அக்செப்ட். ஓகே, நான் பண்ண ப்ரிப்பரேஷனுக்கு நான் இருக்கிற லெவலுக்கு இந்த மார்க் தான் எனக்கு வந்திருக்கு. அப்போ அடுத்த வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணா இதுல இருந்து நான் இன்னும் என்னோட பெட்டர் பண்றது, அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இதுல வந்து நுரி ராஃபியா நுரி வந்து படிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இட்ஸ் வெரி குட் நியூஸ். அவங்க வந்து ஷி காட் அ ரேங்க் அரவுண்ட் 48, ஆல் இந்தியா ரேங்க் 48 எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிருங்க பார்க்கலாம் அவங்களுக்கு. பிகாஸ் நம்ம இதுல இருந்து ஒரு ஆள் வந்து அவங்க ஷி இஸ் கோயிங் டு கோ ஃபார் சம் குட் காலேஜ். ஓகே, நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. யூ நீட் டு டெஃபினெட்லி நம்ம இதுல இருந்து ஒருத்தங்க போயிருக்காங்க, அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்ப சேட் பாக்ஸ்ல யூ கேன் கிவ் த அப்ரிசியேஷன். இல்ல ஓகே மா நுரி, why can't you can turn on the camera? நுரி ரைட்டா? ஸோ இப்போ அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அதனால அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் வில் பி இன் கண்டிஷன் வேர் டு லேர்ன். அது மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இது. ஓகே, ஸோ அதனால நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. ஓகே, she is going to also answer your doubts also. Okay, so ma Nuri, you are there? Ma, congratulations Nuri. Thank you sir. Actually it's a very good thing. So இது இன்னும் நீங்க வந்து you need to keep it up. Okay, so இன்னும் நிறைய challenges are going to come. This is a you are sitting in a bus. You got the ticket for the bus. ஸோ இங்க இருந்து நீங்க எங்க போகணுமோ யூ நீட் டு கோ. ஸோ அதனால வந்து இது உங்க யூ காட் த டிக்கெட். ஓகே, ஸோ சரியா? ஸோ அதனால ப்ராப்பர் நீங்க நினைக்கிற டெஸ்டினேஷனை யூ நீட் டு ரீச் இட். ஓகே, சரி. ஓகே, அண்ட் நுரி, அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நுரி. பா ஒரு 4 பேர் தான்ப்பா மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அதர்ஸ்லாம் என்ன பண்றீங்க? கோகுல கிருஷ்ணன். ஈசான்றவங்க யாரு? ஈசா, ஊஸ் ஈசா? பார்த்தசாரதி, தனுஷாலி. ஓகே, சரி, ரைட், நம்ம கண்டினியூ பண்ணலாம். நுரி, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நுரி. லாஸ்டா வந்து யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா லாஸ்டா நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு 1 year ஆஃப் ஜேர்னியை ஷி வில் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுல என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, எப்படி அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, லாஸ்ட் டைம் என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்க, பட் எக்ஸாம்ல என்ன நடந்தது. ஸோ அவங்க இருந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹர். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்ம கிட்ட பக்கத்துல இருந்து நம்ம பக்கத்து நம்மள மாதிரி காலேஜில் படிக்கிற தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க ஒருத்தங்க இல்லையா? ஸோ அவங்க பண்ணது கண்டிப்பா வந்து ஷி பிலீவ்ட் இன் வாட் ஷி டிட். ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுல பிலீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் போது அதை பிலீவ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, ஸோ சில விஷயத்த கன்வென்ஷனலா இப்படிதான் இதை பண்ணணும்னா அப்படி பண்ணாதான் போக முடியுமானா போய் தான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். ஓகே, சரிப்பா. இப்போ வந்து
நுரி வில் ஸ்பீக். நுரி கேமரா ஆன் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு இன்னும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களுக்கு புரியும். சார் இல்லனா நெட்வொர்க் மீன்ஸ் சரி நுரி அவங்க கிட்ட நீங்க லாஸ்டா என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஓகே லைக் ஒரு சின்ன கொஸ்டின் பெரிய கொஸ்டின்லாம் இங்க இது கிடையாது. உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கோ யூ கேன் ஷேர் வித் ஹர். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே சார் நான் பேசுறது கேக்குதா சார்? எஸ்மா கேக்குது. தேங்க்ஸ். ஓகே சார். இப்போ குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங் சார். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் எஸ் சார். நான் மோஸ்டா ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே எதுல இருந்துன்னா 11th 12th பிசிக்ஸ் இருக்குல்ல, அந்த 11th 12th புக்கை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கிட்டேன். எனக்கு முன்னாடி பிசிக்ஸ்னா அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனா இப்போ லாக்டவுன்ல தான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது தான் பிசிக்ஸ், அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நிறைய ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால நான் 12th வந்து மோஸ்டா நான் என் டைம் ஃபுல்லா மேக்ஸிமம் டைம் நான் பிசிக்ஸ்க்கு தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அது நான் 11th சுத்தமா படிக்கவே இல்லை. அதனால 11th போர்ஷனும் 12th போர்ஷன் ரெண்டுத்தையுமே கவர் பண்ற மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டேன் நான் 12th படிக்கும் போது. ஸோ அப்படி படிச்சுட்டு அண்ட் நான் வந்து ஜேஇக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனா என்னால வந்து அந்த எக்ஸாம் என்னால நல்ல ரேங்கோட என்னால கிளியர் பண்ண முடியல. அதனால வந்து நான் பிஎஸ்சி பிசிக்ஸே எடுத்துட்டேன். பிகாஸ் எனக்கு பிசிக்ஸ் பிடிச்சனால நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட 11th 12th அந்த புக்கை வந்து நான் நல்லா கொஞ்சம் தரவு பண்ணியிருந்தனால எனக்கு ஜாம் எக்ஸாமோட அந்த சிலபஸ் வந்து எனக்கு அவ்வளோ டஃபா எனக்கு தெரியல. அவங்க அந்த சிலபஸ பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லயே கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வரும். லைக் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறமா கோஆர்டினேட் ஆக்சிஸஸ், அந்த வெலாசிட்டி ஆக்சிலரேஷனுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆக்சிஸஸ், அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ்ல வந்துட்டு தின் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஆசிலேஷன்ஸ்ல லிசாஜஸ் ஃபிகர், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆடட் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ யா ஃபர்ஸ்ட் நம்ம 11th 12th அந்த போர்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஜாம் சிலபஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நான் வந்து முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன். பட் ஆனா தேர்ட் இயர்ல தான் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி படிச்சனால எனக்கு அது அவ்வளவா ஞாபகம் இல்லை. பட் ஆனா நம்ம ஜாம் சிலபஸ்க்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் தேவையா உள்ளது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. லைக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஐ மீன் ரொம்பவே லைட்டா இருந்துச்சு மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் என்ன கேட்டா. ஸோ அதனால அது எனக்கு டக்குன்னே முடிஞ்சிருச்சு எனக்கு அது. அண்ட் அது மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் வந்து ஃபுல்லா என்ன சார் சொன்னாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் நடுவுல நிறைய டெஸ்ட் எழுதாம விட்டுட்டேன். ஸோ மேபி அது எழுதிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் மெக்கானிக்ஸ் அந்த பாட்டுக்கு போனேன். அது வந்து சார் நடத்தும் போதேனா நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து இப்போ மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அதுக்கப்புறம் ஆசிலேஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட்டடா இருக்கும், பெருசு பெருசா இருக்கும் அந்த இது. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது யூனிட் 7 லாஸ்ட் யூனிட் இருக்குல்ல,
சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அண்ட் அந்த எலக்ட்ரானிக்ஸ். அதை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணேன். நான் அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மாடர்ன் பிசிக்ஸ்க்கு போனேன். ஏன்னா மாடர்ன் பிசிக்ஸ்ல வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதுக்கப்புறமா போர்ஸ் அட்டாமிக் மாடல், இதெல்லாம் வந்து நம்ம 12th படிச்சனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப வைடா இருக்கிற யூனிட்ஸ்க்கு வந்து நான் போனேன். சார் சொல்லுங்க நரியா. சார் நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமா சார்? Sure, may I can share the screen. எஸ் சார். சார் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? இல்லம்மா, அது வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் இஸ் பீயிங் ஷேர்ட் அப். ஓகே சார். எஸ். வந்துருச்சு. Others are able to see where and the way. சார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வந்துச்சுங்க சார். Screen sharing stop ஆயிடுச்சு போல. சார் இப்போ விசிபிளா இருக்கா சார்? சார் எஸ் மா, வந்துருச்சு. சார் அந்த பிடிஎஃப் விசிபிளா இருக்கா சார்? PDF. ஓகே சார். மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல வந்து நான் இந்த ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வெக்டர் கால்குலஸ்க்கு போனேன். ஸோ வெக்டர் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வெக்டர் அல்ஜிப்ரா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 3 தியோரம்ஸ் இருக்குல்ல, காஸ் டைவர்ஜென்ஸ் தியோரம், ஸ்டோக்ஸ் தியோரம், அதுக்கப்புறமா கிரீன்ஸ் தியோரம், இது மூணு தான் மோஸ்டா இந்த இதுல இருந்தா கேக்குறாங்க. ஸோ அதனால அதை மாத்திரம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஜெகோபியன் வந்து அதுக்கு அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறமா கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், அதெல்லாம்
கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நான் டேலர் சீரிஸ் பார்த்துட்டு அண்ட் டேலர் சீரிஸோட கண்டினியூவேஷன்ல தான் 4 இயர் சீரிஸும் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் கடைசியில தான் நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தேன். அது நான் ரொம்ப டீப்பா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல போகல. அவங்க ரொம்ப சிம்பிளா தான் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டனால நான் ஜஸ்ட் அந்த பேசிக் ரூல்ஸை மட்டும் நான் பார்த்துட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ வெக்டர் கால்குலஸ், அதுக்கப்புறம் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் வந்து HK தாஸ் புக் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிவைக்யூஸ் நான் வந்து எல்லாமே போட்டு பார்த்தேன். பிவைக்யூஸ் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல எல்லாமே போட்டேன். எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கவே இருக்காது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாம் எக்ஸாம்ல. ஸோ அதனால ஈஸியாவே போட்டுடலாம். அண்ட் அவங்க வந்து ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வரைக்கும் அவங்க சிமிலரா தான் வந்து கேட்டிருக்காங்க. லைக் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்டா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே அவங்க மாத்தி போனது கிடையாது. ஸோ அதனால பிவைக்யூஸ் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட், சார் கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு சில டெஸ்ட் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் சில கொஸ்டின்ஸ். சில டெஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அதாவது மேத்ஸ்லயே வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து லைக் அந்த டெஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து ஃபெமிலியரா ஆயிக்கலாம். அண்ட் அதை வந்து நம்ம திருப்பி தப்பாயிடுச்சுன்னா திருப்பி சால்வ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்க்கு வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட், அதாவது வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம HK தாஸ் புக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வந்து பிவைக்யூஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அது பார்த்தா போதும். அடுத்து வந்து மாடர்ன் பிசிக்ஸ். கொஞ்சம் பிடிஎஃப் அப்படியே இந்த ஜூம் இன் பண்ணிடுங்க. இன்னும் எஸ் சார். சார் இப்போ விசிபிளா இருக்கா சார்? ஓகே எஸ். ஓகே சார். இதுதான் வந்து மாடர்ன் பிசிக்ஸ். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து உண்மையை சொல்ல போனா நான் செலக்டிவா தான் நான் படிச்சேன். எனக்கு வந்து எல்லாமே படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அண்ட் எல்லாமே புரியறதுக்கும் அவ்வளோ டைம் இல்லாதனால நான் வந்து செலக்டிவா எடுத்துதான் நான் படிச்சேன். ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூட நம்ம கவர் பண்ணல பெருசா இல்லையா? இப்போ நான் வந்து கவர் பண்ணல. பட் அதுல இருந்து நீங்க அந்த டெஸ்டும் ப்ரீவியஸ் क्वेश्चंस மட்டுமே இல்லையா? எஸ் சார். யா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எஸ் எஸ். எஸ் சார். ஸோ நான் வந்து இது எப்படி கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் கேட்டதுல இருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்பெஷல் தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து நம்ம காலேஜ்ல படிச்ச வரைக்கும் நான் வந்து பெருசா இந்த புக்கும் யூஸ் பண்ணல. நான் நார்மலா புக்கு தான் நான் பார்த்தேன் ஸ்பெஷல் தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ ஸ்பெஷல் தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில வந்து நீங்க லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனும் அதோட இன்வர்ஸையும் நீங்க எப்போ எதை யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அண்ட் அதுக்கப்புறமா டைம் டைலேஷன், அப்புறம் லென்த் கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு எனர்ஜி மாஸ், அந்த ரிலேஷன், கைனெட்டிக் எனர்ஜியும் ரிலேட்டிவிஸ்டிக் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தாவே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் பேசிக்கா தெரியணும்னா சில பேசிக் கன்வர்ஷன்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் 1 μc ஸ்கொயர் ஈக்குவல் டு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதாவது அவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு AMU வந்து தரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி பேசிக் கன்வர்ஷன்ஸ். ஏன்னா அந்த கன்வர்ஷன்ல இப்போ இந்த தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து நம்ம கிளாஸ் 11th புக்ல இருக்கிறது வந்து போதும். அதுல வந்து வீன்ஸ் லா, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன்ஸ் லா இருக்கும். அந்த rate of heat flown is directly proportional to T to the power 4. அந்த ஒரு ரிலேஷன் அது எல்லாமே கிளாஸ் 11th புக்ல டீடைல்டாவே இருக்கு. ஸோ பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு அது பார்த்தா போதும். அண்ட் டெஸ்ட்லயுமே நிறைய மோஸ்டா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஃபுல் டெஸ்ட்ல நான் சொல்றேன். சாப்டர் வைஸ் டெஸ்ட்ல மேபி இன்னும் டீடைல்டா இருக்கலாம். அடுத்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் நம்ம கிளாஸ் 12th படிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நம்ம கிளாஸ் 12th படிச்சது. இங்க நான் 11th போட்டிருக்கேன். 12th படிச்சது. அதுக்கப்புறமா நம்ம பிஎஸ்சில படிச்சது. ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க வந்து பிவைக்யூஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்க்கு. அண்ட் முடிஞ்சா நீங்க ஒரு சில ஜேஇ கொஸ்டின் பேப்பர்லயும் நீங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கொஸ்டின்ஸ் நீங்க பாருங்க. அந்த லெவலுக்கு தான் நம்ம ஜாம்லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்ப்டன் எஃபெக்டும் வந்து ஃபுல்லா ஃபார்முலா பேஸ்ட் தான். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட்க்கு ஃபார்முலா மட்டும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா போதும். போர்ஸ் ஆட்டம் மாடல்ல அந்த ரேடியஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி, வெலாசிட்டி இதெல்லாம் வந்து ஃபார்முலா பேஸ்ட் இருக்கும். அத வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் பிவைக்யூஸ் பாருங்க. அதாவது ஐஐடி ஜாம் ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க பாருங்க. அதாவது அவங்க அதே மாதிரியே கேட்க சான்சஸ் இல்லை. ஏன்னா சில சமயம் அவங்க ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எனர்ஜி, அதாவது கைனெட்டிக் எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ அது ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, போர்ஸ் அட்டாமிக் ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, அந்த மாதிரி கோரிலேட் பண்ணி கேட்பாங்க. பட் ஆனா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ போர்ஸ் ரேடியஸோட ஃபார்முலாவும், அப்புறம் எனர்ஜி ஃபார்முலா, அதுக்கப்புறமா எனர்ஜி அதாவது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும் போது போட்டான் ரிலீஸ் ஆயிருக்கும்ல, ஸோ அதோட எனர்ஜி எவ்வளோ, ஸோ 1/λ அந்த ஃபார்முலா அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆனா போர்ஸ் அட்டாமிக் மாடல்லையும் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருக்குல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல, அது ரெண்டையும் ரிலேட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அது ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு அந்த கொஸ்டின் ஜாம்ல. பட் ஆனா அது நீங்க படிச்சு முடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. பட் ஆனா நம்ம பேசிக்ஸ் தரவா இருந்துட்டு ஃபார்முலாஸ் நம்ம ரிவிஷன் பண்ணாவே போதும். அடுத்து எக்ஸ்ரேஸ்ல வந்துட்டு கண்டினியூஸ் எக்ஸ்ரேக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேல வந்து மோஸ்டா ஃப்ரீக்வன்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த அட்டாமிக் நம்பருக்கும் தான் வந்து ரிலேஷன் உள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா அது எப்போ யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், மோர் தென் என்ன. அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு நான் மோஸ்டா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆக்சுவலா நிறைய இருக்கு படிக்கணும்னா. பட் ஆனா இதுல இருந்து தான் மோஸ்டா கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ரொம்ப அவங்க கேட்காதனால நான் இங்க எழுதியிருக்கிறத மட்டும்தான் நான் வந்து படிச்சுட்டு போனேன். இந்த தடவை கூட லாஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூல வந்து குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டி அந்த ரிலேஷன்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து அதேதான் ஸ்கூல்ல படிச்சது. அதுக்கப்புறமா பிவைக்யூஸ் நான் சால்வ் பண்ணேன் ஜாமோடது. ஸோ அது மட்டும்தான் நான் பண்ணேன். நியூக்ளியஸ் வந்து நான் பெருசா நான் படிக்கல ஆக்சுவலா. பட் ஆனா நீங்க உங்களுக்கு பிஎஸ்சில வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வந்து அத ஒரு பேஸா வச்சுக்கிட்டே நீங்க எழுதலாம். பிளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நியூக்ளியஸ் வந்து தியோரட்டிக்கலா இருக்கிறனால அவங்க மோஸ்டா நியூமரிக்கல் டைப்ல அதுல இருந்து கேட்க சான்சஸ் இல்லை. டைரக்ட் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல.
நீங்க பண்ணிக்கோங்க. பிகாஸ் எலக்ட்ரான், புரோட்டான், அதுக்கப்புறம் நியூட்ரானோட அந்த ஆங்குலர் மொமெண்டம் அதோட ரிலேஷன் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அத வந்து நீங்க தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து நான் மாடர்ன் பிசிக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஐஐடி ஜெய் கொஸ்டின்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். அண்ட் இதுல வந்து எப்படின்னா என்கிட்ட ஆக்சுவலா என்கிட்ட ஒரு புக் இருந்துச்சு சார். டிசி பாண்டேயோட ப்ரீவியஸ் இயர் ஐஐடி ஜேஇ கொஸ்டின் புக்குன்னே நான் வச்சிருந்தேன் சார். அதுல இருந்து நான் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறமா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் நான் அதுல இருந்து தான் சார் பண்ணிட்டு போனேன். மோஸ்டா அந்த மாதிரி தான் சார் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் அதை இங்க ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா டெஸ்ட்ல வர கொஸ்டின்ஸ்லாம் நீங்க உங்களுக்கு அது தப்பா ஆயிடுச்சுன்னா நீங்க அதை வந்து எப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு இதுவே போதும் என்ன கேட்டா. பிளஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல இன்னும் டீடைல்டாவே கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. பட் பிஎஸ்சி லெவலுக்கு நம்ம 12th புக்ல இருக்காது. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ்டா நமக்கு இருக்கும் அதுதான். ஸோ மாடர்ன் பிசிக்ஸ் அதுல ஈஸியா இருந்தனால நான் அதை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டு நான் இந்த ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் வந்து நம்ம பிஎஸ்சில நம்ம என்ன படிச்சிருக்கோம், பிளஸ் நம்ம 12th கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். இன்னும் டீடைல்டாவே நம்ம படிச்சிருப்போம். அதுல ஒரு கொஞ்சம் பாட்டு தான் நம்ம இங்க பிஎஸ்சில படிக்கிறோம். பிளஸ் மில்லர் இண்டிசஸ் அதெல்லாம் இப்போ இந்த தடவை கூட சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க உங்களோட 12th கெமிஸ்ட்ரி புக்கை நீங்க ரெஃபர் பண்ணாவே போதும் என்ன கேட்டா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்க்கு. ஆனா மில்லர் இண்டிசஸ் அதுக்கப்புறமா பிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி 11th 12th ஆமா 12th கெமிஸ்ட்ரி புக் சார். ஓகே. அதுலயே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னா எஸ் சார். அதுல நல்லாவே கிளியரா பிரிமிட்டிவ் யூனிட் செல்னா என்னது அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்காங்க சார். எனக்கு அங்க எக்ஸாம்ல போய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். பிரிமிட்டிவ்னா என்னன்னு எனக்கு அங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். ஸோ மேபி நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். ஓகே. எதை ரெஃபர் பண்ணலாம்? அந்த கெமிஸ்ட்ரி புக் சொல்றீங்களா? எஸ் சார். கெமிஸ்ட்ரி புக்ல நமக்கு 12th கெமிஸ்ட்ரி புக்ல நமக்கு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் இருக்கு சார். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சார் தியோரிக்கு. அதுக்கப்புறம் பிராக்ஸ் லா அதெல்லாம் நம்ம பிராக்ஸ் லா அண்ட் மில்லர் இண்டிசஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ராவா பிஎஸ்சில படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பிஎஸ்சில படிச்சிருப்போம்ல சார். ஸோ அதையும் பிளஸ் ஐஐடி ஜாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணாவே போதும் சார். அவங்க சிமிலர் பேட்டர்னா தான் சார் கேக்குறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஓகே சரி. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா நீங்க அதை சால்வ் பண்ணிக்கோங்க. செமிகண்டக்டர்ஸ் வந்து ஆக்சுவலா நான் ஒழுங்கா படிச்சுட்டு போகல. எனக்கு அது செமிகண்டக்டர்ல அந்த ஒரு தியோரி பேஸ்ட் இருக்கும், சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால நான் அதை விட்டுட்டேன். பட் ஆனா நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு போங்க. அண்ட் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் ஃபெர்மி லெவல் அந்த மாதிரி அது ரிலேட்டடா நிறைய ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிஎன் ஜங்ஷன் டயோடோட சர்க்கியூட்ரி, அதுக்கப்புறமேட்டுக்கு டிரான்சிஸ்டர்ஸோட சர்க்கியூட்ரி, டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் பைசிங் அதெல்லாம் அதோட சர்க்கியூட்ரி வந்து நீங்க பிஎஸ்சில நீங்க படிச்சிருப்பீங்க. பிளஸ் பிஒய்க்யூஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிரான்சிஸ்டர் ரிலேட்டடா கேட்பாங்க. ரொம்ப டிரான்சிஸ்டர் வந்து
ரொம்ப ஹை ஸ்கோரிங் ஆன ஒரு டாபிக் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். டிரான்சிஸ்டரும் சரி, ஆப் ஆம்பும் சரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுனாவே போதும். ஸோ டிரான்சிஸ்டர் அண்ட் ஆப் ஆம்ப் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அத கோப் அப் பண்றதுக்குன்னா, நீங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம 12th புக் இருக்குல்ல, அதுல நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் இருக்கும். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சிஸ்டர்ஸோட கொஸ்டின்ஸும், ஆப் ஆம்போட கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அத நீங்க பார்த்துட்டு நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இல்லாம இருக்கும். நல்லா ஈஸியாவே உங்களுக்கு புரியும். ஸோ அதான் நான் ஆப் ஆம்ப்ல வந்து நான் கேசிஎல்னு போட்டிருக்கேன். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவும், வர்ச்சுவல் கிரவுண்டிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட்ல தான் வந்து ஃபுல் ஆப் ஆம்பே வந்து பேஸ்ட் அப்பான். ஸோ இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே போதும். நீங்க ஆப் ஆம்ப் ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஆப் ஆம்பும் சரி, டிரான்சிஸ்டர்ல வந்து வேரியஸ் பைசிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன பைசிங் டெக்னிக்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க வந்து ஆல்பர்ட் பால் மால்வினோ ஓட புக் எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்கும். எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ் பை ஆல்பர்ட் பால் மால்வினோ. அந்த புக் வந்து ரொம்ப கிளியராவே வந்து டிரான்சிஸ்டர்ஸோட பைசிங்க வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு 1 வீக் உங்களுக்கு புரியறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளா அவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கேசிஎல் அதாவது கிர்ச்சாஃப்ஸ் லா நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டு, நீங்க இந்த ஆல்பர்ட் பால் மால்வினோட எலக்ட்ரானிக்ஸ் புக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆப் ஆம்போட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அத நீங்க பார்த்துட்டு, நீங்க டைரக்ட்டாவே நீங்க வந்து ஐஐடி ஜாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ நீங்க சால்வ் பண்ணா, உங்கனால பண்ண முடியும் டெஃபினட்டா. அத பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க சிமிலரா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இதுல. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ்க்கும் ஆல்பர்ட் பால் மால்வினோட புக் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நார்மலா உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ராவோட அந்த லாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதுல நீங்க இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே போதும். ஸோ அது டெஸ்ட்லயும் நெறைய இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் நீங்க பாருங்க. அது போதும். ஸோ ஈஸியா மாடர்ன் பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் அண்ட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3மே வந்து ஹைலி ஸ்கோரிங். நீங்க ஈஸியா மார்க் வாங்கிரலாம். ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க லீவ் பண்ணிட்டு நீங்க அடுத்த டாபிக் போயிருங்க. எந்த டாபிக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க கடைசில வந்து நீங்க விட்டு போன டாபிக்ஸ வந்து நீங்க பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கிற டாபிக்ஸ்லாம் நீங்க பாருங்க. பட் இந்த 3 யூனிட்டுமே வந்து நீங்க தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் ரெஃபரன்ஸ் வந்து 3 தான் எழுதியிருக்கேன். ஸோ இது 3ம் நம்ம ரெஃபர் பண்ணாவே போதும் மோஸ்ட்டா இந்த யூனிட்க்கு. ஸோ அடுத்து மெக்கானிக்ஸ். என்ன கேட்டா மெக்கானிக்ஸ் வந்து நம்ம 11th புக்ல வந்து ரொம்ப கிளியரா குடுத்திருக்காங்க. அந்த கான்செப்ட்ட நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஆர்டரும் மோஸ்ட்டா நம்ம 11th படிச்ச மாதிரி ஆர்டர்ல தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ கைனமேட்டிக்ஸ் அதாவது மோஷன் இன் 1D, 2D அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா குடுத்திருப்பாங்க. நீங்க ரொம்ப டீட்டெயில்டா நீங்க போவாதீங்க. லைக் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்லாம் இருக்கும். ஆனா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்ல இருந்து ஜாம்ல நமக்கு கேட்டதே இல்ல. ஸோ அதனால நீங்க அத ஒமிட் பண்றது நல்லது. நியூட்டன்ஸ் லால வந்து அதேதான். பேசிக்கா என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. வொர்க் எனர்ஜி பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த கான்செப்ட் வந்து அங்க வருது. ஸோ எப்போ நம்ம எனர்ஜி கன்சர்வ் பண்ணிக்குவோங்கிறது வந்து நீங்க அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கொலிஷனும் வந்து ரொம்ப அட்ராக்டட் டாபிக் தான். எக்ஸாம் நம்ம ஜாம் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் அண்ட் ஹைலி ஸ்கோரிங். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து எப்பயாச்சும் கேட்கலாம். கேட்குறாங்க.
ஸோ அதனால ரொட்டேஷனல் மோஷன்ல இந்த தடவை கூட கேட்டிருந்தாங்க டார்க் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ டார்க் வந்து பேசிக்கலா என்ன, எப்படி, அண்ட் நார்மலா டிஸ்க் ரொட்டேட் ஆனா எப்படி, ஒரு சாலிட் ஸ்பியர் ஹோலோஸ்பியர் ரொட்டேட் ஆறது, அதெல்லாம் நீங்க 11th புக்கை நீங்க பார்த்துட்டு 11th புக்லயே பின்னாடி உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இன்னும் கான்செப்ட் ஃபெமிலியரைஸ் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்க டிசி பாண்டேயோட ஜேஇ புக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ மெக்கானிக்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்கும் டிசி பாண்டேல. ஸோ அதுல நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க பண்ணா போதும். நீங்க ஃபுல்லா நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் செலக்டிவா எடுத்து பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஏன்னா அந்த ரேஞ்ச்ல தான் வந்து ஜாம்ல கேக்குறாங்க. அதாவது அவ்வளோ டீட்டெயிலா நம்ம படிச்சுட்டோம்னா அதை விட கொஞ்சம் கம்மி லெவல்ல தான் ஜாம்ல கேக்குறாங்க. ஸோ அதனால நம்ம இதை தரோ பண்ணிக்கிட்டோம்னாவே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பாருங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸோடத நீங்க ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஜாம்லயுமே கேக்குறாங்க. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து போய் பண்ணும்போது ஜாம் எக்ஸாம்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். நீட்டோட ஜேஇ மெயின்ஸ் பெட்டர் இல்லையா? அப்படி எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? நீட்டோட ஜேஇ மெயின்ஸ். எஸ் சார். நீட்ல ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஆமா சார், நீட்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு சார். ஜேஇல வந்து இந்த எம்சிக்யூ இருக்குல்ல சார், 30 கொஸ்டின்ஸ் செக்ஷன் ஏ, அதுல 2 கொஸ்டின் வந்து இந்த தடவை அவங்க அந்த ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஜென்ரலா 2 கொஸ்டின், அதாவது அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் சார். அந்த 1/e upon 1 minus 1/e. சார் உங்களால ரிமெம்பர் பண்ண முடியுதா சார்? 1/e minus சார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு சார். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு சார். அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனா கொல்யூஷன்ல சொல்றீங்க? எஸ் சார். ஓகே. வெலாசிட்டி ரிலேட்டடா இருந்துச்சு சார். ம். அது வந்து ஜேஇல கேட்ட கொஸ்டின் தான் சார். ஐ மீன் ரொம்ப முன்னாடி ஓகே, கேட்டிருந்தாங்க. எசென்ட்ரிசிட்டி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். a into 1 plus e. இல்ல சார், எசென்ட்ரிசிட்டி இல்ல சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 ஜாம், இந்த வருஷம் ஜாம் 2024ல 24th கொஸ்டினும் அதுக்கப்புறமா 26th கொஸ்டின், இது ரெண்டுமே வந்து ஜேஇல வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின். 24 வந்து நம்ம உங்களோட 11th புக்லயே இருக்கும் இந்த இது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்காது. இந்த தடவை இவ்ளோ சிம்பிளா அவங்க கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க பாத்துக்கோங்க. சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? Yes ma'am. Still mechanics is visible. ஓகே சார். அதான் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் சொல்லுங்க. ஓகே. எஸ் சார். ஸோ மெக்கானிக்ஸ்ல வந்து ஜேஇயோட கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ஜாம் பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல நீங்க டைரக்டா ஜாம் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் மெக்கானிக்ஸ். ஸோ வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ்ல அதேதான் கிளாஸ் 11th உள்ள எஸ்ஹெச்எம், அதுக்கப்புறம் டேம்ப்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் எஸ்ஹெச்எம் நம்ம பிஎஸ்சியில படிச்சது. பிளஸ் டேம்ப்ட வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேம்ப்ல வந்து நிறைய மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா அவங்க கேக்குறாங்க. ஸோ அதனால நீங்க அதை நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வேவ்ஸ் நம்ம கிளாஸ் 11th படிச்சதே நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கோங்க. டாப்லர் எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து ரொம்ப நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ அதையும் ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ்ல வந்துட்டு ஐ மீன் ரே ஆப்டிக்ஸ் அந்த லென்சஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் 12th படிச்சது. ஸோ அதை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க டிசி பாண்டேயோட புக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிசி பாண்டேயோட ஜெய் புக்ல ரே ஆப்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை சால்வ் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க அண்ட் உங்க கிளாஸ் 12th புக்ல வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க ஜெய் லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாம் லெவலுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு ஜாம் லெவல் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். வேவ் ஆப்டிக்ஸ்ல ஸோ இதெல்லாம் இருக்கு. அண்ட் தின் ஃபிலிம்ஸ் மோஸ்டா கேட்குறாங்க. ஸோ அதனால அதை நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. போலரைசேஷன் அண்ட் டபுள் ரீஃப்ராக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா தான். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா கேட்குறாங்க. போலரைசேஷன் அண்ட் டபுள் ரீஃப்ராக்ஷனுக்கு வந்து நீங்க ஆப்டிக்ஸ் பை அவதன் அல்லு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎஸ்சியில நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ எனக்கு பேரு இன்கேஸ் லோக்கல் ஆத்தரா? எஸ் சார், லோக்கல் ஆத்தர் தான் சார். பட் அது புக் ஆன்லைன்ல ஏதோ இருக்கா உங்ககிட்ட, இல்ல அது பை தான் பண்ணணும்? சார் எனக்கு எங்க காலேஜ் லைப்ரரியில இருந்துச்சு சார். அதோட நான் லைப்ரரியில இருந்து எடுத்து தான் சார் படிச்சேன். ஓகே, அமேசான்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேபி. கிடைக்கும் சார், அமேசான்ல கிடைக்கும். இது பிஎஸ்சில ரெஃபரன்ஸ், அதாவது பிஎஸ்சில இதை வச்சுதான் படிக்க சொல்லுவாங்க சார் ஆப்டிக்ஸ். எங்களுக்கு இதான் கொடுத்துருந்தாங்க சார். ஸோ போலரைசேஷன் வந்து இதுல நல்லாவே போட்டிருந்துச்சு. ஸோ இத போலரைசேஷன் வந்து இந்த புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாம் பிவைக்யூஸ் பண்ணாவே வந்து மோர் தென் இனஃப். போலரைசேஷன், டபுள் ரீஃப்ராக்ஷன் அண்ட் தின் ஃபிலிம்ஸ். ஓகே. அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல உள்ள क्वेश्चंसே நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சார். அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ல வந்து அதேதான், சிமிலர் தான். ஸோ நம்ம கிளாஸ் 12th நமக்கு எலக்ட்ரிசிட்டி புக் இருக்கும். ஸோ அந்த புக்கை நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அதுல இருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மேக்னட்டிசம்ல பயோட் சேவர்ட் லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, ஃபாரடேஸ் லா, இது எல்லாமே அதுல கவர் ஆயிருக்கும். கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வரைக்குமே அதுல கவர் ஆயிருக்கும். ஸோ அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னவா இருக்கும்னா பொட்டென்ஷியல் ஆன் அ சர்ஃபேஸ், அதாவது பவுண்டரி கண்டிஷன் வச்சு நம்ம பாய்சன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனுக்கு வருவோம். அந்த கன்வர்ஷன் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ், டைஎலக்ட்ரிக் இன்டர்ஃபேஸ், அதுலயும் இந்த தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல மோஸ்டா கேட்கறனால நீங்க அதை இன்னும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், இது வந்து என்னன்னா பொட்டென்ஷியல் பேரியர் மாதிரி கொஸ்டின் இருக்கும் இது. ஸோ இது வந்து நீங்க ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் இன்சிடென்ட்ஸ்க்கு இந்த தடவை கூட இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பொட்டென்ஷியல் பேரியர், அதாவது நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல படிக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி ரிலேட்டடா இருக்கும். அதனால இதை நீங்க பார்த்துக்கோங்க. 6th ஒன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்க்கு வந்து நான் டிசி பாண்டேயோட புக் யூஸ் பண்ணேன் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஜாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ், அதாவது டெஸ்ட் எழுதும் போது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்தது பண்ணேன். ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அண்ட் லாஸ்ட் யூனிட் வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸுமே வந்துட்டு அகெயின் நம்ம 11th வந்து நல்லா நம்ம தரவு பண்ணிக்கணும். ஏன்னா சிபிசிவிக்கு நடுவில் உள்ள ரிலேஷன் இருக்கும், அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அது நம்ம 11th புக்ல நல்லாவே கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. தெர்மோடைனமிக் பொட்டென்ஷியல்ஸ் வந்து அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்க டெரிவேஷன்ஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஜாமோடது நீங்க பண்ணீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்கறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் சிமிலர் பேட்டர்ன் தான் அவங்க தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. அதனால நம்ம ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேஸ் டிரான்சிஷன், க்ளாசியஸ் கேப்பியான் ஈக்குவேஷன் அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுல இந்த தடவை கொஸ்டின் கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் கேட்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ், அதனால இதை நீங்க அலோவ் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ்ட் தான். உங்களுக்கு வந்து காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல தரவா இருந்தீங்கன்னா நீங்க அதை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெருசா இருக்குன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-3 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஸோ அந்த 2-3 நாள நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் வர போறது இல்ல. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களோட இதுல. ஓகே சார். திரும்ப ட்ரை பண்ணுங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண. எஸ் சார். எஸ் நோரி, திரும்ப அட்லீஸ்ட் ஸ்கிரீன் மட்டுமா ஷேர் பண்ணுங்க. வீடியோ நெட்வொர்க் இஷ்யூனா. எஸ் சார். நொரி, வீடியோ கூட விட்டுருங்க. வீடியோ ஜஸ்ட் ஸ்கிரீன் டர்ன் ஆன் பண்ற ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நொரி, திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க நொரி. இது அது மாதிரி பண்ணீங்கன்னா சரியாயிடும். அன்டில் தென் நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா யூ கேன் ஆஸ்க். நொரி வர வரைக்கும் இஃப் யூ வாண்ட் மீ டு ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க். சார் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார்.
புனிதவேல் கால் பண்ணல எனக்கு. புனிதவேல், பார்த்தசாரதி, கோகுலகிருஷ்ணன். அது யாருப்பா? ஈசானா யாரு? ஸ்டெல்லாவா என்ன? ஸ்டெல்லா மேரியா? யார் அது ஈசான்றவங்க? ஜெசிகா, பார்த்தசாரதி. சார் சொல்லுங்க நுரி. சார் இப்போ நான் பேசுறது கேக்குதா சார்? யா, இட் இஸ் கிளியர்மா. நீங்க ஸ்கிரீன் ட்ரை பண்ணி பாருங்க. சார் நீங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு சார் கொஞ்சம். ஓகே, இல்லைன்னா நீங்க அந்த ஃபைலை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் சார். சார் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். தெர்மோடைனமிக்ஸ் தான் லாஸ்டா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் சார் நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது. லாஸ்ட் ஸ்லைட்ல தான் இருந்தீங்க இல்லையா? ஆமா சார். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிடிஎஃப் நீங்க நம்ம டெலக வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விட்டுருங்க. சார் ஓகே. நீங்க சொல்றது அப்படியே சொல்லிருங்க. அவங்க பிடிஎஃப் பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா அந்த ஸ்லைடு? முடிச்சிட்டேன் சார். மோஸ்டா லைக் அந்த இது மாத்திரம் பார்க்கணும் சார். அதாவது என்ன ரெஃபர் பண்ணீங்கிறத அது என்னால வந்து இப்போ ஷேர் பண்ண முடியல சார். ஓகே, ரைட்மா, குட். ஸோ தேங்க்யூ நரி. ஸோ நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா தானப்பா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எஸ் சார். ஓகே, குட். சார் ஜெசிகா, பார்த்தசாரதி, ஈசா, புது ஸ்டூடெண்ட் ஈசா. அதுதான் நம்ம கிளாஸ்ல யாருன்னு யோசிச்சேன். ஈசா, கோகுல கிருஷ்ணன், கீர்த்தனா. ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கீர்த்தனா, ஜெசிகா, கோகுல கிருஷ்ணன்? எஸ் சார், யூஸ்ஃபுல் சார். இப்போ நீங்க வந்து அவங்க நுரி கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேளுங்க. இல்லை என்கிட்ட கேட்கனாலும் நீங்க கேளுங்க. நுரி கிட்ட மெயினா கேளுங்க என்னென்ன. ஏன்னா உங்களுக்கு ரியல் டைம்ல ஷீ கேன் ஆன்சர். லைக் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி கொஸ்டின். ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் கீர்த்தனா, அதுக்கப்புறம் பார்த்த சாத்தியா வாங்கிட்டு. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 3 क्वेश्चंस இருக்கு சார். நான் chat பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க ஓரலாவே சொல்லலாமா? இல்லைன்னா போட்டுருங்க, உங்க இஷ்டம் தான். நுரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தட் யூ ஆர் யூஸ்ட் ஃபார் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். எனி ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ். how many hours you spend per day? அப்படின்ற மாதிரி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நுரி. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் நுரி. எஸ். நுரி, you are there? இன்னும் sometime only. புனிதவேல், we will finish it. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? காலேஜ், ஐம் சாரி. நுரி, நீங்க ரீஜாயின் பண்ணுங்களேன். நுரி, உங்களை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்றேன். ஓகே, நீங்க ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே. தனுஷாலி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா தனுஷாலி?
ஓகே. குட். ஐ திங்க் நுரி இஸ் பேக். சொல்லுங்க நுரி. சார் ஆடிபிளா இருக்கா சார்? கேக்குதுமா. எஸ். ஏன்னா இங்க பவர் இல்ல சார். ஓகே ஓகே. சார் ஏதோ டவுட் கமெண்ட்ல போட்டுருக்காங்க கேட்டீங்களே பாருங்க. சார். chat boxல சார் ஸ்டாண்டர்ட் புக்னா என்ன கேட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் வந்து ஒரு ஏன்னா அதுல ஏன்னா இந்த எக்ஸாம்ல வந்து மோஸ்டா கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு கேக்குறாங்க. மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் லாஸ்ட் யூனிட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் இந்த மூணுலயுமே ஓரளவு சிமிலர் கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்னா நான் ப்ரீவியஸ் ரொம்ப நம்ம டீட்டெயிலா நம்ம கான்செப்ட்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம ஒரு ஒரு யூனிட்க்குமே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோடைனமிக்ஸ்க்கு நம்ம கிரிஃபித் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனா எனக்கு அதனால நான் அவ்வளோலாம் நான் லெவலுக்கு போகலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸே போதும். ப்ராப்ளம் சால்விங் நுரி வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஸ்டினை வந்து நல்லா கிளியரா. எஸ் சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ ஆடிபிளா இருக்கு சார். எஸ் நீங்க வீடியோ ஆன் பண்ணல இல்லையா? மேபி நீங்க ஒரு விண்டோ பக்கத்துல ஜன்னல் பக்கத்துல நின்று பேசுங்க. மேபி கவர் இருக்கா இல்ல வெளில போய் கூட பேசுங்க. எஸ் சார். ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க டெஸ்ட் கொடுக்கும் போது அந்த வர்ச்சுவல் கால்குலேட்டரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லா அந்த சார் அனுப்பியிருப்பாரு அதோட லிங்க்கை, ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, கொஸ்டினை வந்து நல்லா கிளியரா நீங்க படிங்க. நம்ம படிச்சதுலன்னா அவங்க கேட்பாங்க அவசியம் இல்லை. ஸோ பொறுமையா நிதானமா படிங்க. நான் வந்து அந்த தப்பு தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப டென்ஸ்ட் ஆயிட்டேன். எக்ஸாம் ஹாலுக்கு 12:30 அந்த மாதிரி தான் நான் தூங்கினேன். நீங்க மேபி அப்பாவோட மொபைல் எதுவும் ஜாயின் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு வாய்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. எஸ் சார். ஓகே, அப்பா இதுல இப்ப ஜாயின் பண்ண முடியாதா? இப்போ பாசிபிலிட்டி இருக்கா? சார் நோவா? எஸ் சார் இப்போ கேக்குதா சார்? இப்ப கேக்குதுமா. எஸ். எஸ்மா கேக்குது. எஸ் சார். ஸோ அதுதான் எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க நிறைய கொடுங்க. இப்போ நீங்க 1 இயர் நீங்க ட்ராப் எடுத்து படிக்கிறீங்கன்னா டிசம்பருக்குள்ள நீங்க உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நவம்பர் எண்டுக்குள்ள நீங்க உங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஜான்வரி இந்த 2 மந்த்துமே வந்து வெறும் ரிவிஷனுக்கும் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க கொடுங்க.
வீக்லி ஒன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நீங்க டிசம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் தரதுக்கு. அதனால நீங்க வீக்லி நீங்க கொடுங்க. ஃபுல் டெஸ்ட் தான் வந்து உங்களோட கேலிபர் என்னங்கிற உங்களோட அக்யூரேசி அண்ட் எல்லாமே வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். நான் வந்து ஃபுல் டெஸ்ட்ல உண்மையா சொல்ல போனா 100க்கு நான் 40. கேட்கல நுரி, நீங்க எவ்வளவு மார்க்னு சொல்லாதீங்க, கேட்கல. ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதும் போது எவ்வளவு எடுத்தீங்க? நுரி Nuri, your voice is not audible. Yes, இப்ப சொல்லுங்க. எஸ் சார். சார் அதான் சார், நவம்பர் எண்டுக்குள்ள இப்போ நீங்க 1 இயர் ட்ராப் பண்றீங்கன்னா நவம்பர் எண்டுக்குள்ள உங்க சிலபஸை முடிச்சிருங்க. ஈஸி தான், முடிச்சிடலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. முடிச்சிட்டு டிசம்பர் ஜான்வரி இது 2 மாசமும் ரிவிஷன், தரவு ரிவிஷன் இருக்கணும். ஸோ நீங்க நான் வந்து ஒரு ஒல்லியா ஒரு நோட், ரொம்ப சின்னதா ஒரு நோட்ல வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ரிவிஷன் டைமுக்கு. ஸோ இந்த 2 மாசம் நீங்க ரிவிஷன் பண்ணி நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தாவே வந்து மோர் தென் எனஃப். ஃபுல் டெஸ்ட்ல உங்களுக்கு 10 மார்க் வந்தாலும் சரி, 8 மார்க்ஸ் வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி, ஆனா அந்த 3 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்க உட்காந்து நீங்க அந்த ஃபுல் டெஸ்ட் எழுத ட்ரை பண்ண. நீங்க ஃபுல் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க நுரி? அப்படி எழுதினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஆன்சைட்டி கம்மியா இருக்கும். எஸ் சார். ஃபுல் டெஸ்ட் எவ்வளவு எடுத்தீங்க நுரி? நான் வச்ச அந்த சிசி. எஸ் சார். நான் வந்து ஃபுல் டெஸ்ட் ஆக்சுவலா எனக்கு நான் டிசம்பர்ல இருந்து தான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அதனால எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் வந்து ஒரே ஒரு செகண்ட் சார், நான் கவுண்ட் பண்ணிட்டு வரேன் சார். ஓகே, டோட்டலா 8 டெஸ்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார். 8 டெஸ்ட் நீங்க மொத்தம் எழுதிருக்கீங்களாமா? எஸ் சார், 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். அதுல ஒரு 2 டெஸ்ட் வந்து நான் திருப்பி உட்காந்து பார்த்தேன் சார். ஏன்னா ரொம்ப கம்மி மார்க் எடுத்தனால திருப்பி உட்காந்து பார்த்தேன் சார். ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்க எல்லா டெஸ்டையும் சேர்த்து? சார் ஆவரேஜா வந்து ஒரு 30 அந்த மாதிரி தான் சார். அதுல 40 கூட எடுத்தீங்களா அப்போ? 40 ஒரே ஒரு டெஸ்ட்ல தான் சார் எடுத்தேன் 40. 40 அப்புறம் 47 அந்த மாதிரி எடுத்தேன் சார். ஓகே ஓகே சரி சார். டெஸ்ட் வந்து மார்க் வரி பண்ணிக்கவே வேணாம் சார். ஏன்னா நீங்க கொடுக்குற டெஸ்ட்டை விட ஈஸியா தான் சார் அங்க இருக்கும். அதனால நம்ம அந்த 3 ஹவர்ஸ் உட்காந்து அத நான் ரொம்ப ஈஸியா கொடுத்துருந்தேன்னா பேப்பரும் ரொம்ப ஈஸியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அதனால தான் இந்த டெஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் உங்களை வந்து பிரேக் ஆகாம இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது டெஸ்ட்ல மார்க் வரலேன்னு. அதுதான் கொஞ்சம் டஃப்பா எது கொடுக்கறதுன்னா அப்பதான் நீங்க அங்க போனா ஈஸியா இருக்கும். உங்களோட எஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. ஓகே, ஸோ அதுதான்.
ஸோ அதான் சார். இவங்க வந்து நவம்பருக்குள்ள முடிச்சுட்டாங்கன்னா, டிசம்பர், ஜான்வரி அண்ட் பிப்ரவரி ஒரு 2 டெஸ்ட் எழுதுனா போதும் சார். நெறையா இவங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு 16 டெஸ்ட் ஆச்சு எழுதிட்டு போலாம். எழுதிட்டு போனாங்கன்னா, இன்னும் ஹை கான்ஃபிடன்ஸ் வரும். ஐ மீன் டெஸ்ட்ல வந்து ஒரு 30, 40, 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சாவே வந்து நீங்க அதாவது உங்களால உட்கார முடிஞ்சாவே வந்து தட் இஸ் மோர் தென் எனஃப் சார். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பிளஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போனாவே நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் சார். 70 வந்துரும் சார் கன்ஃபார்மா. இப்ப நீங்க எப்பவுமே கன்சிஸ்டண்டா நீங்க மார்க்ஸ் எடுத்தீங்களா, இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சா? சம்டைம் நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1 இயர்ல நீங்க எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணீங்க அண்ட் எதுவும் டிமோட்டிவேஷன் எதுலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுல இருந்து எதுவும் தாண்டி வந்திருக்கீங்களா? எஸ் சார். சார் ஆக்சுவலா நான் வந்து ஜேஇக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ஒரு வருஷம் நான் கோச்சிங்கும் போனேன் சார். ஆனா அப்புறமா லாக்டவுன் டிராப் இல்லையா? என்னது சார்? டிராப் எதுவும் எடுத்தீங்களாமா? டிராப் இல்லாம பண்ணீங்களா? இல்ல டிராப் இல்லாமலே தான் சார். ஓகே. அது வந்து என்னால ஒழுங்கா அங்க அந்த ஜேஇ எக்ஸாம் எழுத முடியல சார். ஏன்னா என்னால ஐ மீன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் படிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். பட் ஆனா மார்க் வந்தோடனையும் நுரி மியூட் ஆயிருக்கு. நுரி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் கேக்குதா சார்? கேக்குதுமா. எஸ் சார். ஸோ ரிவிஷன் பண்ண மாட்டேன் சார் நான் ஜேஇல. அதனால எனக்கு டெஸ்ட்லயும் நான் ஒழுங்கா எழுத மாட்டேன். அண்ட் ஃபைனலா போய் எக்ஸாம் ஹால்லையும் நான் ஒழுங்கா எழுதல சார் இதனால. ஓகே. பட் ஆனா இந்த தடவை அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ண மிஸ்டேக்கை யூ ஹேவ் ரெக்டிஃபைட். எஸ் சார். ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு அப்புறமா ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுனாவே மோர் தென் எனஃப் சார். அதாவது நீங்க எல்லா ஃபார்முலாஸையும் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்களா? எல்லா கான்செப்ட்ஸும் இல்ல லைன் பை லைன் மெமரைஸ் வேணுமா? இல்ல ஓகே இந்த கான்செப்ட் இது, இதுல இருக்க ஃபார்முலாஸ் இது, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாலே போதுமா? எப்படி? நுரி கேக்குதா? சார் ஹலோ கேக்குதா சார்? எஸ்மா கேக்குது. ஸோ அதான் நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் எல்லாமே ஞாபகம் வச்சிருந்தீங்களா? A to Z எல்லா இதுலயும்? சார் நான் வந்து ஃபார்முலாஸ் ஒரு சிலதுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் சார். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுட்டாவே போதும் சார். ஃபார்முலா ஈஸியாவே மனப்பாடம் ஆயிடும் சார். ஐ மீன் மனப்பாடம் இல்ல, பட் ஞாபகம் இருக்கும் சார். என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது. ரைட்மா. ஸோ இன்னும் 10 minutes இருக்கு. நீங்க கேட்கலாம். கோகுல கிருஷ்ணன் என்ன கேட்டிருக்காரு? How much marks you have scored? How many hours you have studied? கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 63 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். Okay, and how many hours you will study per day? சார் நான் ஹவர்ஸ் வந்து நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் சார். ஐ மீன் நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்னால நான் ரொம்ப டைம் எடுக்கும் சார் எனக்கு. நான் எதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னா ரிவிஷன் பண்ணிட்டு அந்த 3 hours அந்த ஃபுல் டெஸ்ட்ல உட்கார்றது, அது மட்டும் தான் சார் நான் வந்து அதுல மட்டும் நான் கன்சிஸ்டன்டா இருந்தேன் சார். Okay. Other questions, please. சீக்கிரம். chat boxல போடுங்க உங்க questions. இல்ல நீங்க வாய்ஸ் பட்ல கேட்கலாம். fast
சார் சொல்லுங்க புனிதவேல். எஸ் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார், கேட்குறீங்க சார். சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா எத்தனை சம் சால்வ் பண்ணணும்னு எப்படி நீங்கள் லிமிட் வச்சுப்பீங்க? இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்த டாபிக் போகலாம், இல்லை டைம் இன்னும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் ரூல்ஸ் போட்டிருந்தீங்க? எத்தனை சம் சால்வ் பண்ணுவீங்கிறது எனக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் டைரக்டா போனது ஜேஇ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா நான் மொதல் ஜாம் பேப்பரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜேஇ மாதிரி தான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் இது 3மே. ஸோ அதனால நான் முதல் ஜேஇ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவேன். எத்தனைன்னா நான் நிறையாவும் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து செலக்ட் பண்ணிக்குவேன். இத்தனை இந்த என்னென்ன கொஸ்டின் வந்து எனக்கு நல்லா இருக்கோ, ஐ மீன் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கிற மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் ஆன் அன் ஆவரேஜ் எடுத்துக்குவேன். சில சமயம் 10 கொஸ்டின். கேட்கல நுரி. சில டைம் Nuri, yeah, still 5 more minutes is there. ஹலோ சொல்லுங்க மாணவி. சார் சார் அதாம்மா எத்தனை கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சார் நான் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்டனா நான் பிக் பண்ணிக்குவேன் சார். ஒரு டாபிக்கா ஒரு என்டையர் செக்ஷனுக்கேவா? ஒரு சார் ஆக்சுவலா ஒரு என்டையர் செக்ஷனுக்கே நான் அவ்வளவுதான் சார் எடுப்பேன். ஐ மீன் எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா இருந்த வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் அதாவது தேர்ட் இயர்ல இருக்கும் போது, அதாவது இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது நான் அவ்வளவுதான் சார் எடுப்பேன். அதாவது புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். ஒரு 15 கொஸ்டின்லயே நம்ம நல்ல கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணோம்னாவே போதும் சார். ரைட். ஓகே. அதர் क्वेश्चंस கம் ஆன். சரி, அதாவது என்னோட சஜஷன் என்னன்னா, நூரி நீங்க இது கரெக்டா இல்லையான்னு யூ கேன் சே யுவர் சஜஷன். அதாவது பிகினரா இருக்கும்போது நம்ம நிறைய பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. பட் ஆனால் ஒன்ஸ் யூ கோ டு த அட்வான்ஸ் லெவல், இப்போ ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் ஒரு 5 போட்டாலே போதும். பட் ஈஸியான கொஸ்டின்ஸ் ஒரு 10 போடணும். ஏன்னா டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து டஃப் தான், அதை பாதி பண்ணாலே போதும். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸை கொஞ்சம் நிறைய பண்ணோம்னா நல்ல டாபிக் ஃபேவரபிள் ஆகிடும். இது மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸை பண்ண தைரியம் கிடைச்சிருச்சுன்னா டஃப்பான ப்ராப்ளம் பண்ண ஈஸியாக தைரியம் வரும். ஸோ பிகினர் ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் நிறையா வெரைட்டிஸ் பார்த்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுல ஒரு அதுக்கு பாதி லெவல் பார்த்தாலே போதும். கரெக்டாக தான் நுரி. எனி சஜஷன்ஸ்? நீங்கள் ஃபேவரபிள் உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் பண்ணணும். ஆனால் அது திருப்தியாக வரலன்னா அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ரொம்ப நம்ம எக்ஸ்டென்சிவாகவும் போக முடியாது. ஓகே, டைம் இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். ஒரு ஆவரேஜாக நுரி சொன்ன மாதிரி ஒரு 20 ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம். இப்போ உங்கள் செக்ஷன் இருக்குல்ல, விச் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்ல பாருங்க. இந்த ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுமே நல்ல ப்ராப்ளம்ஸ், ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, கொஞ்சம் இன்ட்ரோடக்டரி லெவலாகவும் இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஓகே ரைட். இப்போ வேற ஏதாவது கொஸ்டின்? கமான். எஸ், ஜஸ்ட் 1 more minute is there. Come on.
நோ கொஸ்டின்ஸ். கீர்த்தனா யூ ஹவ் ஆஸ்க்ட். குபேரன் உங்களுக்கு எதுவும் கொஸ்டினே இல்லையா? சார் நாங்க பட்டதெல்லாம் போதும் சார், விடுங்க சார். குபேரன் சார் அவங்க எல்லாத்தையும் எனக்கு இருந்த கொஸ்டின்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க சார். பட் ஏதாவது கேள்வி இருக்குமே, கேள்வி இல்லாம இருக்காது. சிஸ்டர் உங்களை மாதிரி எப்படி டிட்டர்மைண்டா படிக்கிற சிஸ்டர் அப்படி கேளுங்க. சரி, நீங்க ஏதாவது ஒரு டிராபேக் உங்களுக்குள்ள இருந்திருக்கும்ல? ஆமா சார், அது கிளியர் ஆயிடுச்சு சார். அத நீங்க இன்னும் கிளியர் ஆகல, நீங்க என்ன சரி பண்ண வேண்டியது குபேரன்? என்ன குபேரன் சார் பிவைக்கு எப்படி பாக்குறது? நான் என்ன நினைச்சேன்னா ஒரு டாபிக் எடுத்துட்டா ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க வந்து செலக்டிவா டாபிக்கை சூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க சார். அதாவது எது இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதுல அதிக கான்சென்ட்ரேஷன், பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாக்குறது பெட்டர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சார். அது அவ்வளோவா யூஸ் ஆகல சார் ஐஐடி ஜாமுக்கு. இல்ல பட் ஆனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டிருக்கானே. அது ஒரு 30 தான் சார் கொஸ்டின் கேட்டிருக்கான். பட் ஆனா படிக்கிறத ஃபுல்லா பார்க்கணும்ல நம்ம. அந்த நுரி அது மாதிரி எடுக்கலாமா ரிஸ்க்? நீங்க நீங்க டிராக் பத்தி ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு? எப்படி நுரி? நுரி வந்து ஓகே, நுரி இஸ் நாட் இட். நுரி அன்மியூட் பண்ணி பேசணும் நுரி. ஓகே, ரைட். ஓகே, we will finish the discussion. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, நான் எனக்கு தெரியும் உங்களோட மென்டாலிட்டி இந்த டைம் எப்படி இருக்குன்னு. பாசிட்டிவா பாருங்க ஃபியூச்சரை. ஓகே, நெகட்டிவா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களோட யாரையும் உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. யூ வில் கோ டு வெரி குட் லெவல். உங்களோட ஒரே ஒரு ஒர்க் என்னன்னா பிசிக்ஸ் பேசிக்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் சால்விங்கோட கத்துக்கிறது. உங்க ஸ்கூல்ல இருந்த மெத்தடை நிறைய ஸ்கூல்ல வந்து அந்த எந்த ஒரு பழக்கமே கொடுத்துருக்க மாட்டான். இது மாதிரி வே ஆஃப் லேர்னிங்க்கு அதுல இருந்து மொத்தமா வெளியில வாங்க. ஒரு கான்செப்ட் பார்த்தோன்னே மக்கப் பண்ணிட்டு அடுத்தது போகணும்னு மைண்ட் செட்ல வந்துச்சுன்னா அது நம்மள 12 வருஷமா அதை பண்ணனால அது பழக்கம் வரும். அந்த மக்கப் பண்ற மைண்ட் செட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்த கொடுத்தாலே ஃபார்முலா ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் அவன் கொடுக்குற அவன் கேட்குற அந்த ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது எப்படி, இது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். அதை மட்டும் நீங்க ஒரு பிசிக்ஸை பேசிக்ல இருந்து கத்துக்கிறதுக்கு அதுதான். ஒரு ப்ராப்ளம் வருது, ஃபைனல் ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குமா ஒரு டாபிக்ல, எல்லா வெரைட்டியும் பார்த்து முடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே ரைட். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா யூ கேன் ஆல்சோ டூ இட். ரைட்டா, அதுக்கு தான் நம்ம இந்த டிஸ்கஷன். வேற ஏதாவது யூ வாண்ட் மீ டு ஆஸ்க்? சார் இந்த இன்டர்வியூ வச்சு போனதாட்டி போனாங்களா சார்? சொல்லுங்கப்பா. அது மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார் எனக்கு? நீங்க பாஸ் ஆயிட்டீங்களா? எஸ் சார். எஸ்ஸா? எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 21.67 சார். ஓகே. நீங்க என்ஐடி காலிக்கட்டுக்கு மேபி ட்ரை பண்ணுங்களேன். என்ஐடி காலிக்கட். அது எப்படி சார் இன்டர்வியூ இது பண்றது? அதுக்கு ப்ரொசீஜர்? அதான் வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. என்ஐடி காலிக்கட் வெப்சைட் போங்க, அதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். இந்த அகிலேஷன் இருக்கார்ல, கேள்விப்பட்டீங்களா? அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அவரு யார் சார்? யார் அவர்? அவர் என்கிட்ட படிச்சவர் தான். இப்ப நிறைய ட்ரைனிங் தராது. ட்ரைனிங் மீன்ஸ் இது மாதிரி எப்படி ஒரு காலேஜ்ல அட்மிஷன் எடுக்கிறது அப்படின்னு. நீங்க யூடியூப் சேனல் சார் இல்ல? நான் அவரோட லிங்க் அனுப்புறேன். அகிலேஷ் அவரோடது. எஸ் சார். ஓகே ரைட்பா. ஓகே ஸோ ரைட்பா, வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். ஏதாவது கேட்கணும்னா யூ கேன் ஆஸ்க் மீ. லாஸ்ட் ஃபைனல். சார் நூரி அவங்க ஜாம்ல எவ்வளவு சார் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க? 63. ஓகே சார்.
டார்கெட் வச்சே படிக்கணுமா இல்லைன்னா கான்செப்ட் மைண்ட்ல வச்சு படிக்கணுமா நுரி? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலேஜ் கிடைக்கணும் அதுக்காக படிக்கணுமா? பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக படிக்கணும்? நுரி இல்ல, நுரி இஸ் நாட் தேர். Yeah, நுரி இஸ் தேர். ஓகே, நான் அந்த மெசேஜ் உங்களுக்கு நம்ம குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். ஓகே, நம்ம டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணலாம்பா. பை பை. ஓகே, அவர் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காரு. 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாரு. நீங்க சொல்லுங்க, நம்ம கோச்சிங்ல இருந்து தான் வரோம்னா அவருக்கு தெரியும். ஓகே சார் அது மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துச்சு சார். ஃபார்ம் வந்துச்சா? ஃபார்ம் வந்துச்சு சார். ஆனா அதுல வந்து 31க்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டாங்க சார். ஏன் 29 வரைக்கும் இருக்கு? இப்பதான் 29 ஆகுது சார். அது தேவையான கேண்டிடேட் ஃபுல்லா ஃபில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு சார். எல்லாம் ஃபில் ஆயிட்டாங்க. ஆனந்த் தான் சார் அனுப்பிட்டு இருந்தாரு. அப்படியா? நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் சார். ஆமாப்பா, அப்படிதான் போட்டிருக்காரு. டீப்லி ரெகுலேட்டர்லாம் போட்டிருக்காரு. ஓகே, கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாம்ல. சரி விடுங்க. ரைட், ஸோ வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். எஸ் சார்.